ரொம்ப நாள் அலைஞ்சு திரிஞ்சு கால் வலியிலையும் பசியிலையும் டயர்டாக ஒரு உல்ஃப் ஒரு கிராமத்தில் உட்காந்துச்சு. அதால் பசி தாங்க முடியல. கையில் இருந்த சுருக்கு பையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம்தான் காசு இருந்தது. அது ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருச்சு. இப்போ பசிக்குதே, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தப்போ அப்போ தான் அதுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அந்த வில்லேஜுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்முக்கு போனோன்னா அங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்றை வேட்டையாடி நம்ம சாப்பிட்டு பசியை போக்கிக்கலான்னு சொல்லி நேராக அந்த ஃபார்முக்கு போச்சு. சைலண்ட்டாக அந்த ஃபார்மோட ஃபென்ஸ்லேருந்து எட்டி பார்த்தது. அங்கே பார்த்தா ஒரு பிக்கு, ஒரு கவ்வு, ஒரு டக்கு இதெல்லாம் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தது. இந்த காட்சியை பார்க்கும்போது அந்த உல்ஃபுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. என்ன இது? இதுக்கு முன்னாடி நம்ம அனிமல்ஸ் எல்லாம் புக்ஸ் படித்து பார்த்ததே இல்லையே. ஆஹா, ஒருவேளை நம்ம எங்கே இதுங்களை கடித்து சாப்பிட்ற போகிறோமோன்னு பயந்துக்கிட்டு நம்மளை ஏமாற்ற பார்க்குதுங்க போல். நம்மக்கிட்டேயே ட்ரிக்கு காட்டுறாங்களா? சரி சரி, நம்மளோட யுக்தியை கையாள வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நேராக அந்த ஃபென்ஸை தாண்டி குதித்து ஒரு கர்ஜனையோட அப்படின்னு போய் அந்த கவ்வு, டக்கு, பிக்கு எல்லாத்தையும் கடிக்கிற மாதிரி போச்சு. ஆனால் அந்த 3 அனிமல்ஸும் இதை கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் கூட பயந்த மாதிரியே தெரியல. அந்த கவ் சொல்லிச்சு, ச்சே, என்ன இது சத்தம், படிக்கவே முடியல, கொஞ்சமாவது புக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதா, என்ன ஒரு இரிட்டேட்டிங் நாய்ஸ் அப்படின்னு சலிச்சுக்கிச்சு. அதுக்கு அந்த டக்கு, ஹே விட்டு தள்ளுப்பா, ஏதோ சத்தம், நீ பாட்டுக்கு படியேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது உடனே அந்த உல்ஃபுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஹே, என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாக இல்லையா? நான் இவ்வளோ கர்ஜனையோடு நிற்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்காமல் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை கடித்து சாப்பிட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிச்சு. உடனே அந்த பிக்கு போ, இந்த பயமுறுத்துகிற வேலையெல்லாம் வெளியில் போய் வேறு எங்கேயாவது பண்ணு, நாங்கள் ரொம்ப பிஸியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டு திருப்பியும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த பிக்கு. இது இந்த உல்ஃபுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. என்ன இது, இவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சரி இவங்களுக்கு மட்டும்தான் படிக்க தெரியுமா, நம்மளும் படித்து காட்டுவோன்னு சொல்லி நேராக போய் ஒரு பேக்கும் புக்கும் வாங்கிக்கிட்டு ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்துச்சு. அங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் இந்த உல்ஃபை ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. ஆனால் இந்த உல்ஃப் யாரையும் பயமுறுத்தாமல், கடிக்காமல், யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அது உண்டு படிப்பு உண்டுன்னு இருந்ததுனால மற்ற குழந்தைங்களும் அந்த உல்ஃபை ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கிட்டாங்க. அந்த உல்ஃப் சீக்கிரமாகவே நல்லா படிக்கவும் எழுதவும் கற்றுக்குச்சு. இதை நல்லா கற்றுக்கிட்ட உடனே ரொம்ப ஜம்பமாக வீரமாக மறுபடியும் அந்த ஃபார்முக்கு போச்சு. அப்பையும் அந்த பிக்கும் கவ்வும் டக்கும் எப்பயும் போல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது போய் பேக்லேருந்து ஒரு புக்கை எடுத்து பிளா 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 பிளான்னு படிச்சுது. படித்தா போ, இன்னும் நீ வளரல, எங்கள் அளவுக்கெலாம் வர முடியாது போன்னு சொல்லி அந்த 3 அனிமல்ஸும் கிண்டலாக பேசி அனுப்பி விட்ருவாங்க. இது இந்த உல்ஃப்க்கு ரொம்ப அவமானமாகிடும். அதனால் நேராக ஒரு பப்ளிக் லைப்ரரிக்கு போகும். அங்கே இருக்க பழைய புக்ஸ் எல்லாம் தூசி தட்டி எடுத்து படித்து 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 ப்ராக்டிஸ் பண்ணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு நேராக மறுபடியும் அந்த ஃபார்முக்கு போகும். போய் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வேர் 3 லிட்டில் பிக்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கதான், ஆனாலும் உன்னோட ஸ்டைலெல்லாம் நீ கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு, போ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுவும் பத்தலையா அப்படின்னு சொல்லி உல்ஃப் நேராக ஒரு புக் ஸ்டோருக்கு போகும். கையில் இருக்க காசை எல்லாத்தையும் கொடுத்து நிறைய புக்ஸ் வாங்கும். எல்லா ஸ்டோரி புக்கையும் நைட் அண்ட் டே உட்காந்து படித்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணும்.
ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு லைனாக படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு புது புக்கை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஃபார்முக்கு போய் நல்ல கம்ஃபர்டபுளாக கிராஸில் உட்காந்து ஒரு ஸ்டோரியை படிக்க ஆரம்பிக்கும். அது படிக்கிற ஸ்டைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கவ்வும் டக்கும் பிக்கும் அவங்கவுங்க புக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த உல்ஃபோட கதையை கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க 3 பேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு கதை முடிஞ்சதும் இன்னொரு கதை இன்னொரு கதை இன்னொரு கதை ப்ளீஸ் இன்னொரு கதை படியேன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த உல்ஃபும் ஒவ்வொரு கதையாக படித்தது. படிக்க படிக்க அது திடீர்னு ஒரு ரெட் ரைடிங் ஹுட்டாக மாறுச்சு, திடீர்னு ஒரு பைரேட்டாக மாறிச்சு, திடீர்னு ஒரு மேஜிக் லேம்ப்லேருந்து வந்த ஜீனியாக மாறிச்சு. ஒவ்வொரு கதையில் வரும்போதும் அது தன்னைத்தானே அந்த கேரக்டராக இமேஜின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சது. அது படித்ததில் இம்ப்ரெஸ் ஆன எல்லா அனிமல்ஸும் அதை தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.